அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஒரு 3 மேரேஜ் பிளான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, வழக்கமாக பிளானில் இல்லாமல் இதில் கொஞ்சம் வித்தியாசமான பிளான் இருக்குது. எப்படின்னா, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற ஒரு மெத்தட். இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறாங்க, வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கான்செப்டில் இந்த ஒரு பிளான் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரியான டைரக்ட் செல்லிங் சாஃப்ட்வேர் அல்லது சிஆர்எம் சாஃப்ட்வேர், கஸ்டமைசேஷன் சாஃப்ட்வேர் போன்ற மேக்கிங் வீடியோக்களை பார்க்க முடியும். அதுக்கு டெமோவும் பார்க்க முடியும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா வந்து தொடர்பு கொள்ளுங்கள். வெப்சைட்டாக இருக்கட்டும், மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸ் எந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குது ஒரு சிஆர்எம், ஒரு டைரக்ட் செல்லிங் சாஃப்ட்வேர் அல்லது ஒரு எம்எல்எம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் மொபைல் வியூக்கு மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், நிறைய இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து யார் அப்லோட் பண்ணுறாங்கன்னா, அந்தந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே பாருங்கள் மெனு பார் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் உள்ளே வரேன் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் உண்டு. நான் அப்லோட் பண்ணுற இமேஜஸ் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. இப்போ நான் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி இமேஜஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெனு பார் இருக்கும். இதில் அப்லோட்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து செல்ஃபாக அப்லோட் பண்ணுறது. இப்போ நான் இங்கே அப்லோட் பண்ணுறது இங்கே பாருங்கள், நான் இது வரைக்கும் 2 இமேஜஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ இந்த மாதிரி எல்லா கஸ்டமரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த இடத்துல இப்போ என் ஐடி வந்து NI 123 இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு NI 123-154 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவருக்கும் லெஃப்ட் சைடில் மெனு பாரில் அப்லோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அப்லோட்ஸில் போய்ட்டு இதில் வந்து மை அப்லோட்ஸ் இருக்குது, சீரியல் நம்பர், டேட்டு, இமேஜஸ்ஸு, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. புதுசாக பண்ணுறதுக்கு அப்லோடு நியூ. ஓகேவா? இதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த இமேஜஸ் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த இமேஜஸ்க்கு இந்த வாட்ஸ்அப் லிங்க்கோ டெலிகிராம் லிங்கோ இருந்தால் கொடுத்துக்கலாம், அல்லது ப்ரைஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ நான் ஒரு இமேஜை சூஸ் பண்ணுறேன், கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ப்ரைஸ் ஒரு 5000 கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்லோடிங் பண்ண இமேஜஸ் வந்து இன்றைக்கி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் 14/11/2025 இன்றைக்கி டேட் தான். அப்லோட் பண்ண இமேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜ் மாற்றோன்னா நான் மாற்றிக்கலாம். இந்த இமேஜஸ்க்கு நேராக பார்த்தீங்கன்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நான் இமேஜஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் இங்கே அப்லோட் பண்ணது மொபைல் வியூக்கு மாற்றிக்கிறேன். மெனு பாரில் ஹோமில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கும். என்ன இருக்குது பார்த்தீங்களா, நான் அப்லோட் பண்ணுறது என்ன இருக்கு இல்லையா. இது வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுற ஒரு கான்செப்டில் இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போது நான் புதுசாக ஒரு ஐடி ப்ளேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். எங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே போய்ட்டு நான் ஒரு ஐடியா கொடுத்துக்கலாம். இப்போ புதுசாக ஒரு ஐடி கொடுக்க போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு டேனின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, பிளான் அமௌண்ட் வந்து 1500 ரூபா. ஓகேவா? ஸோ ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். வந்ததுக்கப்புறம் இந்த பக்கத்தில் மை டீமில் ரெஃபர் டீமில் வந்து அந்த நம்பர் வந்திருப்பார். இன்னும் அவர் ஆக்டிவேட் ஆகலை. ஓகேவா? பில்லிங்கில் தான் இருக்கார். இப்போ என்ன பண்ணிக்கலாம், கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இது வந்து யூசர் பேனல். ஓகேவா? இது வந்து அட்மினுக்கான பேனல். யூசர் பேனலில் வந்து நம்ம வந்து ஹோம் பேஜில் வந்து இமேஜஸ் பார்த்தோம், அப்புறம் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தோம், அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தோம். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த அட்மின் பேனல் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் வேலெட்டில் வந்து வித்ரா பண்ணுற ஆப்ஷன். ஸோ எனக்கு வந்து இன்கம் இருந்துச்சுன்னா நான் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் சர்வீஸ் பேக்கேஜ். இது எனக்கு ஒரு பேக்கேஜ் வேணுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் இங்கே இருக்கும். இதில் போய் நான் அமௌண்ட் டெபாசிட் பண்ணால் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, திரும்ப டாப் அப் பண்ணுறதோ அல்லது ஆக்டிவேஷன் பண்ணுறதோ பண்ணுவாங்க. தென் வந்து வித்ரா ஹிஸ்ட்ரி, நான் எப்போல்லாம் வித்ரா பண்ணணும் அந்த ஹிஸ்ட்ரியை நான் இங்கே பார்த்துக்கலாம். டெபாசிட் ஹிஸ்ட்ரி, நான் வந்து இந்த சர்வீஸ் பேக்கேஜ் வாங்குறேன் இல்லையா, அந்த பேக்கேஜுக்கான ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கீழே ஒரு ஐடி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், பட் இது எனக்கு ஷோ ஆகலை. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீ ஐடி. ஃப்ரீயாக இருக்கிறவங்க யாரும் அந்த ட்ரீ அப்படிங்கிறதுக்குள்ளே வர மாட்டாங்க. எப்போ அவங்க ஆக்டிவேஷன் ஆகுறாங்களோ அப்போ தான் ட்ரீக்குள்ளே வருவாங்க. அப்புறம் வந்து மை டீம், என்னோடய டீமில் ரெஃபர் டீம், லெவல் டீமில் இப்போ யாருமே இல்லை, ஏன்னா அவங்க ஆக்டிவேஷன் ஆகலை. அதே மாதிரி ரெஃபரல் டீமில் வந்து ஒருத்தர் இருக்கார், இன்னேட்டில் இருக்கார். இப்போ வந்து இதுவும் லெவல் டீம் யாருமே இல்லை. இன்கமில் வந்து ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம் 2 விஷயம் இருக்குது. அப்புறம் மெசேஜ், இப்போ கம்பெனிக்கு வந்து ரெக்வெஸ்ட் அனுப்புறதா அனுப்பிக்கலாம், எனக்கு பணம் வரல அல்லது வந்து எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு எதுவும் அனுப்பிக்கலாம்.
அப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, கம்பெனியுடைய மொத்தம் என்னுடைய ஐடியுடைய மொத்தம் வரவு செலவு எல்லாமே இங்கே வந்துடும். செட்டிங்கில் வந்து அப்டேட் ப்ரொஃபைல், கேவிஎஸ் அப்டேட், சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது, லாக் அவுட், இது எல்லாமே அட்மினில் இருக்குது. முக்கியமான டேஷ்போர்டு நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ டேஷ்போர்டு அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கும். நம்ம எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குது, எவ்வளோ இன்கம் இருக்குது, ஒவ்வொரு சேல்ஸுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம இங்கே செக் பண்ணிக்க முடியும். ரெஃபர் லிங்க் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் பேனல். இது வந்து அட்மினுக்கான பேனல். அட்மினில் டேஷ்போர்டில் டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை, ஆக்டிவ் எத்தனை, இன்ஆக்டிவ் எத்தனை. இப்போ ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஐடி மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இன்ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடி போட்டோம் இல்லையா, லாஸ்ட்டாக ஒன்று போட்டோம் டேனின்னு சொல்லிட்டு, அந்த ஐடி ரைட்டு பாருங்கள், அவங்க இன்ஆக்டிவில் தான் இருக்கிறாங்க. டேனி வந்து இன்ஆக்டிவில் தான் இருக்குது. அப்புறம் வந்து எவ்வளோ பிஸ்னஸ் ஆகிருக்குது, வித்ரா ரெக்வஸ்ட் எத்தனை, டெபாசிட் ரெக்வஸ்ட் எத்தனை அப்படிங்கிற பார்த்துக்கலாம். இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக இது இருக்குது. ஓகேவா, இதை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவாங்க, அந்த இது இங்கே வரும். தென் வந்து வேலெட்டில் வந்து புதுசாக வந்தவங்க நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், யாரெல்லாம் ஐடி டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வித்ரா இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே இருக்கிறது தான் இங்கே வந்தும் நம்ம கொடுத்துருப்போம். அதேமாதிரி ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, மொத்தம் கம்பெனியுடைய வரவு செலவு அங்கே பார்த்துக்கலாம். மெசேஜ் கஸ்டமர் இருக்கு இல்லையா, இங்கே வந்து கொடுக்குற சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜ் வந்து இங்கே ஷோ ஆகும், இந்த இடத்துல ஷோ ஆகும். அப்புறம் ரிப்போர்ட்டில் பிளான் ரிப்போர்ட்டு, யூசர் ரிப்போர்ட், டெபாசிட் ரிப்போர்ட், வித்ரா ரிப்போர்ட்டு, அப்புறம் அக்கௌண்ட் அப்டேட். இது என்னென்னா கம்பெனியுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இது எங்கே ஷோ ஆகுனா யூசர் பேனலில், வேலெட்டில், சர்வீஸ் பேக்கேஜ் இடத்துல இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்கு, பிரான்ச்சு, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம அட்மினில் போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு, இது அட்மினுக்கான பாஸ்வேர்டு மாற்றுறது. இப்போது நம்ம ஒரு ஐடி, அப்புறம் லாஸ்ட் லாக் அவுட். இப்போது நம்ம ஒரு ஐடி ப்ளேஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஐடி இன்ஆக்டிவ் இருக்குது. இப்போ இந்த ஐடி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஐடி கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக கோ டு பேனல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பேக்கேஜஸ் ஆட், இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1500 ரூபாய் டெபாசிட் பண்ண மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம். இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த டிரான்சாக்ஷன் அல்லது ரெஃபரன்ஸ் ஐடி இங்கே கொடுத்துட்டு பேமெண்ட் ப்ரூஃப், நம்ம வந்து டெபாசிட் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரூஃபை வந்து சும்மா டம்மியாக கொடுத்துக்கலாம். பிக்சர்ஸில் சும்மா இதை கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 1500 ரூபா. இப்போ இது எங்கே வரும்னா, இப்போ நான் சப்மிட் பண்ணலை, இது எங்கே வரும்னா அட்மின் பேனலில் வேலெட்டில் வந்து டெபாசிட் நியூ இந்த இடத்துல வரும். சரியா, அதே மாதிரி அவங்க டெபாசிட் கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் நீங்கள் அந்த கஸ்டமரை ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ டேஷ்போர்டில் இன்ஆக்டிவ் யூசரில் இப்போ இது இன்ஆக்டிவ் கஸ்டமர், அப்போது இதுக்கு நேராக வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் இங்கே பாருங்கள் ஆக்டிவேட் செக்ஷன், இதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமரை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஆக்டிவேஷன் பண்ண ஐடிக்கு அது வராது. இங்கே பாருங்கள் இது ஆக்டிவ் ஐடி, இதில் பார்த்தீங்கன்னா இதில் போய் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் காமிக்குதா, இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வராது, டாப் அப் போட்டு தான் இருக்கும். ஆனால் இன்ஆக்டிவ் கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ஆக்டிவ் கஸ்டமருக்கு வியூவில் ஆக்டிவேட் செக்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணால் ஆக்டிவேட் ஆகிடும். பட் இப்போ பண்ணலை. இது எதுக்காகனா சில கஸ்டமர் வந்து நம்ம கம்பெனிக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருப்பாங்க. ஓகேவா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பணத்தை வந்து உண்மையிலே பணத்தை அனுப்பிட்டு ப்ரூஃப் அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கலாம். அப்படிப்பட்ட கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இதை கிளிக் பண்ணி நம்ம வியூ கிளிக் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். பட் நம்ம கம்பெனிக்கு தெரியாதவங்க யாரும் வந்துருப்பாங்க, நம்மளை யாரும் தெரியாது, கம்பெனி நடத்துகிறவங்க யாரும் தெரியாது. அப்போ டேரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொன்ன மாதிரி இதில் போய்ட்டு டெபாசிட்டில் போய்ட்டு நம்ம ப்ரூஃபை சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ அதை சப்மிட் பண்ணிக்கிறேன், பண்ணதாக டெபாசிட் சக்ஸஸ் இல்லை. ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சு, ஓகே கொடுக்குறேன். இப்போ அட்மினில் போய்ட்டு ரெஃபரன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் டெபாசிட் நியூ, பாருங்கள் அமௌண்ட்டு காமிச்சிச்சா. இதை கிளிக் பண்ணும்போது யார் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம அங்கே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த ஐடிக்கு நேராக வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வியூ கிளிக் பண்ணும்போது இங்கே நம்ம அவங்கள ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் ஆக்டிவிட்டி ஐடி கொடுத்தீங்கன்னா நேரம் ஆர் யூ வாண்ட் ஆக்டிவிட்டி ஐடி ஓகே கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவேஷன் ஆயிடுவாங்க. இப்போ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா 2 டோட்டல் மெம்பர், 2 ஆக்டிவ் மெம்பர்ஸ், இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் யாருமே இல்லை. சரியா, இந்த மாதிரி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டெபாசிட் நியூவில் போய்ட்டு மறக்காமல் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா கஸ்டமரை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம்னா மறக்காமல் ரிமூவ் பண்ணணும். பண்ணலைன்னா திரும்ப நம்ம இன்றைக்கி பண்ண மாட்டோம்னா நாளைக்கு என்ன பண்ணணும், திரும்ப அவங்கள டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு டைம் டெபாசிட் பண்ணிட்டு 2-3 டைம் அவங்கள டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணவங்கள ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு, பட் ஆக்டிவேஷன் பண்ணாங்க டாப் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. அது எங்கே இருக்குது, டாப் அப் செக்ஷன். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இதை பண்ணுறது மூலமாக நம்ம திரும்ப அவங்களுக்கு வந்து பணத்தை லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால்
இப்போ அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்கள ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் அல்லது டாப்அப் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் டெபாசிட் உள்ள போய்ட்டு அந்த ஐடிக்கு நேரம் இருக்கிறத ரிமூவ் பண்ணி விட்டுணும். இந்த ரிமூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும். எங்கே இருக்குன்னா ரிப்போர்ட்டில் டெபாசிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஆனால் டேஷ்போர்டில் இருக்கிற இந்த டெபாசிட் நியூவில் அது ரிமூவ் ஆயிடும். இப்போ இதே கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, திரும்ப டாப்அப் பண்ண போகிறாங்க. இப்போ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வந்து அவங்க ஆக்டிவேஷன் ஆகிட்டாங்க. இப்போ இந்த ஐடியை ரெஃபர் பண்ணார் இல்லையா, அவர்கிட்டயே லாகின் பண்ணி பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் டோட்டல் மெம்பர்ஸில் போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஐடியை நம்ம என்ன பண்ணி லாகின் பண்ணலாம். பண்ணிவிட்டு இவருக்கு வந்து ட்ரீயை பார்த்தோம்னா ட்ரீயில் ஒருத்தர் வந்திருப்பார். நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கவும் வந்திருக்க மாட்டாங்க, ஆனால் ஏன்னா இன்னாட்டி கஸ்டமர் வந்திருக்க மாட்டாங்க, இப்போ வந்திருப்பாங்க. அதேமாதிரி லெவல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸுக்கான இன்கம் காமிச்சிரும். இன்கம் ரிப்போர்ட்லேயும் ரெஃபரல் இன்கம் என்ன அப்படிங்கிறது காமிச்சிரும். அப்புறம் லெவல் இன்கம் என்னன்னு சொல்லி காமிச்சிரும். இதெல்லாமே ஆக்டிவேஷன் ஆனால் மட்டும் தான் காமிக்கும். அப்புறம் இதே கஸ்டமர் திரும்ப டாப்அப் பண்ணுறாங்க. திரும்ப டாப்அப் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு அதே டேனி ஐடி லாகின் பண்ணிவிட்டு வாலெட்டில் போய்ட்டு சர்வீஸ் பேக்கேஜில் போய்ட்டு திரும்ப நம்பர் கொடுக்கலாம். வேற ஒரு ப்ரூஃப் நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஒரு 1500 ரூபா கொடுத்து சப்மிட் பண்ணலாம். சப்மிட் ஆகிடுச்சுது. இப்போ பாருங்கள், இதே டேனி அப்படிங்கிற ஐடி வந்து வேலெட்டில் டெபாசிட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2 அனுப்பியிருக்காரு. ஒன்று வந்து இன்னும் அனுப்பியிருக்காரு, அதுக்கான அமௌண்ட்டு பெண்டிங் இப்போ அனுப்புனது. அதுக்கு முன்னால் அனுப்புனது பார்த்தீங்கன்னா அது அப்ரூவல் ஆகிடுச்சு. திரும்ப அட்மினில் போகும்போது அட்மினில் டேஷ்போர்டில் திரும்ப டெபாசிட் ரிமோட்டில் 1500 ரூபா காமிக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக அமௌண்ட்டு காமிக்குது. நம்ம வியூவில் போய்ட்டு இப்போது அந்த ஆக்டிவேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம். இப்போ டாப்அப் பண்ண போகிறோம். இப்போ டாப்அப் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். டாப்அப் கொடுத்தாச்சு. இப்போ டாப்அப் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஐடி லாகின் பார்க்கலாம். இந்த ஐடியில் வந்து ஹோமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐடிக்கு எதுவும் நடக்காது. ஓகே, பட் இவர் ரெஃபர் பண்ணவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் வந்திருக்கும். யூஸரில் போய்ட்டு டோட்டல் யூஸரில் போய்ட்டு கோட்டு பண்ணல. இப்போ ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டேனி தான். பட் வந்து லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 250 காமிச்சது, இப்போ வந்து 500 காமிக்குது. ஏன்னா டாப்அப் பண்ணும்போது என்ன ஆகும், அதுக்கான ப்ராஃபிட் வந்து வரும். அதே மாதிரி இன்கமில் ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்திருக்கு. ஒரே ஐடிங்க பாருங்கள், NI98791 போட்டு வந்திருக்குது. NI98791. ஓகே, இந்த 2 ஐடிக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஒன்று வந்திருக்குது, அப்போ டாப்அப் பண்ணும்போது வந்திருக்குது. அதே மாதிரி லெவல் இன்கம் அப்படி தான். ஓகேவா, ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒன்று, திரும்ப டாப்அப் பண்ணும்போது வந்திருக்குது. இதை நீங்கள் டேஷ்போர்ட்லேயும் பார்க்கலாம். டேஷ்போர்ட்லேயும் டோட்டல் இன்கம் என்ன, வேலெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு பண்ண ஒரு சாஃப்ட்வேர் டெமோ. உங்கள் பிஸ்னஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் குவாலிட்டியான சாஃப்ட்வேர் பண்ணிக்கலாம். இல்லை நல்ல பட்ஜெட்டில், ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ இ-காமர்ஸ் அப்ளிகேஷனோ தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள். ஆல்ரெடி நாங்கள் ப்ரீவியஸாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். மேலும் இதை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா வந்து எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. மேலும் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.